நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நீங்க இப்படி எல்லாம் நடக்கணும்? அழாதடி, உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. ஐலி, அழாத ஐலி. அதான் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, அவருக்கு எதுவும் ஆகாது. ஏன் பத்து அப்பா இப்படி எல்லாம் பண்ணாரு? நான் ஒருத்தர் இருக்கன்றதே மறந்துட்டாரா? அப்படி இல்ல இல்லடி, அவன் ஒன்ன நினைச்சுதான் எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப கூட அவன் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு காரணமே உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாமதாமா. உங்க அம்மா விஷயம் கேள்விப்பட்டதும் அவனே இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான்னா, நீ அதை தெரிஞ்சு நீ எவ்வளவு கஷ்டப்படுவியோன்னுதான் அவன் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். உன்னை நேர்ல பாக்குறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல ஏலி, அதான் இப்படி பண்ணிட்டான். நான் என்ன பாட்டி பாவம் பண்ண? கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கிறாரு. கவலைப்படாதடி, உங்க அப்பா கண்டிப்பா திரும்ப வந்துருவான். அப்ப நீ அவனுக்கு தைரியம் சொல்லு. ஏய், எங்கடி வந்த? என்ன, அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு பார்க்க வந்தியா? பாதி உயிரை உங்க அம்மா எடுத்தா, இப்ப இருக்கிற மிச்சம் மீதி உயிரை நீ எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கியா? உன் முகத்துல முழிக்கிறதே பாவன்னு தானே உன்னை ஒரேடியா தலை முழிக்கிட்டு இருக்கோம். எதுக்கடி மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க? உங்க அம்மாக்காரி செஞ்சுட்டு போன காரியத்தால வெளியில தலை காட்ட முடியாம போற இடத்துல எல்லாம் கூனி குறுகி தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கோம். இப்பதான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கோம். அது உன் அம்மாக்காரிக்கு பொறுக்கல போல இருக்கு. அதான் செத்தும் இப்படி எங்களை நிம்மதியா வாழ விடாம பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல சித்தே, அம்மா எந்த தப்பும் பண்ணல. ஏய், எந்த தப்பும் இல்லாமதான் ஊரே இப்படி அவளை மட்டும் இல்லாம எங்களையும் சேர்த்து காரி துப்புதா? பணத்துக்காக என் புருஷனையே கொலை பண்ணவதானே உன் அம்மா? கிளம்புடி. இருங்க. என்ன இது இவ்ளோ சத்தம்? இது ஹாஸ்பிடல் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? அமைதியா இருங்க, இல்லனா வெளியில போய் சத்தம் போடுங்க. இங்க பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. சாரி சிஸ்டர், ஒண்ணும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். அமைதியா இருங்க எல்லாரும். பாத்தியா, ஏண்டி இப்படி பண்றீங்க? ஜமுனா, நீ போய் கேளு. டாக்டர், நீ சுமாரே. டாக்டர், நான் தான் அவர் வைஃப். என்னாச்சு டாக்டர் அவருக்கு? அவரு இப்போ எப்படி இருக்காரு? தூக்க மாத்திரைய அதிகமா சாப்பிட்டு இருக்காரு. அதுல நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க அவரு அதை சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்குள்ளர அவரை பார்த்திருக்கீங்க. அதை விட நல்ல விஷயம் என்னன்னா, உடனே இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கீங்க. அப்பாக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? சீக்கிரம் வந்ததுனால இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐலி, என்னாச்சு? உங்க அப்பாவுக்கு இப்ப பரவாயில்லையா? இப்போ ஓகே அண்ணி, நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. என்னாச்சு ஐலி? ஏன் உங்க அப்பா இப்படி பண்ணாரு? நீ ஏதாவது அவர்கிட்ட பேசுனியா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் என் அம்மாவை பத்தி
எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போற இடத்துல அவரை நிறைய பேர் பேசியிருக்காங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம தான் என் அப்பா பாவம் அண்ணே. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரோட பாசத்தை என் மேல காட்டினா என் சித்தி என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு என்கிட்ட கூட அவரால சுதந்திரமா பேசக்கூட முடியாது. இன்னைக்கு அவர் அந்த நிலைமையில பார்த்ததும் எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே தவிச்சு போயிட்டேன். அப்புறம் டாக்டர் வந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஏன் ரித்திகா, உங்க அப்பா பார்க்க நீ போலையா? எனக்கே லேட்டா தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் இப்பதான் எங்க அம்மா கிட்ட போன்ல விசாரிச்சுட்டு வரேன். கண் கலங்காத ஐலி. இந்த மாதிரி நேரத்துல தான் நாம இன்னும் ரொம்ப தைரியமா இருக்கணும். முதல்ல யாரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியணும். அவங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அவங்க இப்படி பண்ணாங்க, இதெல்லாம் தெரிஞ்சாலே மேபி உங்க அம்மாவை பத்தின உண்மைங்க தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. இத பாரு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத ஐலி. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் உன் கூட இருப்பேன், சரியா? நீ தைரியமா இரு, பாத்துக்கலாம்.